வணக்கம். திருக்கார்த்திகை தீபம் 2024. செல்வம் பெருக வீட்டில் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் தெரியுமா? திருக்கார்த்திகை தீபம் அன்று மாலையில் வீடுகள் தோறும் தீபங்கள் ஏற்றப்படும். தீபங்களின் வடிவமாக இறைவனை வழிபடுவது வழக்கம். கார்த்திகை தீபத் திருநாள் அன்று திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பின்புறம் உள்ள அண்ணாமலையின் உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதனை தரிசித்துவிட்டு மாலை 6 மணிக்கு பிறகு வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவது. இந்த ஆண்டு கார்த்திகை தீபத் திருநாள் டிசம்பர் 13ஆம் தேதி, அதாவது கார்த்திகை 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் அன்றே திருக்கார்த்திகை தீபத் திருநாள் கொண்டாடப்படும். அன்றைய தினம் காலை 6:51 மணிக்கு துவங்கி டிசம்பர் 14ஆம் தேதி காலை 4:56 வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது. திருக்கார்த்திகை 2024இன் சிறப்புகள். கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் மிகவும் விசேஷமானது என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக கார்த்திகை தீபத் திருநாள் முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில், சிவபெருமானுக்குரிய பிரதோஷ தினத்தில், மகாலட்சுமிக்கு உரிய மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் அமைந்துள்ளது. இந்த நாளில் தீப வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமானதாகும். அதுவும் பிரதோஷ காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் பல மடங்கு அதிகமான பலனும் சிவன் அருளும் கிடைக்கும். விளக்குகளின் எண்ணிக்கையும் விளக்கேற்றும் முறையும். குறைந்தபட்சம் 27 விளக்குகள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். இந்த எண்ணிக்கை 27 நட்சத்திரங்களை குறிப்பதாகும். மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது பஞ்சக்கூட்டு எண்ணெய் இட்டு பஞ்சத்திரியால் விளக்கேற்ற வேண்டும். குறைந்தபட்சம் ஒரே ஒரு விளக்காவது நெய் தீபமாக ஏற்ற வேண்டும். இந்த நெய் தீபத்தை பூஜை அறையில் உள்ள சாமி படத்திற்கு முன் ஏற்றுவது சிறப்பு. ஒரு முறை விளக்கேற்றிய பிறகு அதை அடிக்கடி தூண்டிவிடவோ எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருக்கவோ கூடாது. அது தானாக குளிரும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும். முதலில் வாசலில் கோலத்தின் மீது வைத்த விளக்கு, பிறகு நிலைவாசலில் வைத்த விளக்கை ஏற்ற வேண்டும். அங்கிருந்து ஒரு அகல் விளக்கை எடுத்து வந்து வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி விட்டு அதற்கு பிறகுதான் மற்ற இடங்களில் விளக்கேற்ற வேண்டும். எந்த இடத்தில் எத்தனை விளக்கு வைக்க வேண்டும்? வாசல் கோலத்தின் மீது 5 விளக்குகள், குத்து விளக்கு 5 அகல் விளக்கு ஏற்ற வேண்டும். நிலைவாசல் 2 விளக்குகள், வாசல் படி 4 விளக்குகள், திண்ணை மாடம் அல்லது ஜன்னல் 6 விளக்குகள், வீட்டின் நடுக்கூடம் 2 விளக்குகள், பூஜை அறை 2 தீபம், சமையல் அறை 2 தீபம், வீட்டின் பின்புறம் 3 விளக்குகள், வீட்டிற்கு வெளியில் யம தீபம் 1 விளக்கு. நன்றி.